மஞ்சுமல் பாய்ஸோட ரியல் ஸ்டோரி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரியல் ஸ்டோரினோடனே படத்தோட ஸ்பாய்லர்லாம் சொல்லுவேன்னு பயப்படாதீங்க. அதுக்காக படத்துல யூஸ் பண்ண கேஸ்ட் அண்ட் க்ரூ பேரையோ படத்தோட கிளிப்பிங்ஸையோ நான் இங்க யூஸ் பண்ண போறது கிடையாது. நேரா நம்ம கதைக்குள்ள போயிடலாம். சோ அவங்க ஏரியால இருந்தே நம்ம ஆரம்பிப்போம். அவங்க இருந்த ஏரியா பாத்தீங்கன்னா மஞ்சுமல். இது பாத்தீங்கன்னா கொச்சியில ஒரு ரொம்ப ஃபேமஸான ஏரியா. அங்க ஹியூமன் பாப்புலேஷன்ல பாத்தீங்கன்னா மேல் பாப்புலேஷன் தான் அதிகமா இருக்குமா. சோ ஜென்ரலாவே அங்க பசங்க அதிகமா இருந்தாலே கிளப்ஸும் நிறைய இருக்கும். அது சொல்லவே வேணாம், கேரளால ஃபுட்பால் கிளப்ஸ் ஒரு காமனான விஷயம். சோ இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு 40 பேர் கொண்ட ஒரு கிளப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாளடைவுல ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைனால அது ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன போட்டிங்க, யார் ஃபர்ஸ்ட் ஒரு அட்வென்ச்சரஸான ட்ரிப் போயிட்டு வராங்கன்ட்டு. சோ இந்த மஞ்சுமல் கிளப் என்ன பண்றாங்கன்னா, நம்ம குரூப் மாதிரியே தான் காஷ்மீர்ல ஆரம்பிப்போம், கடைசியில பார்த்தா நம்ம பக்கத்துல ஊர்ல இருக்கிற ஒரு சின்ன டேமுக்கு போய் ட்ரிப்பை முடிப்போம். அது மாதிரிதான் அவங்க எங்கெங்கயோ பிளான் பண்ணி கடைசியில கொடைக்கானல பிக்ஸ் பண்றாங்க. ஒரு 15 பேர் இந்த ட்ரிப்புக்காக பிளான் பண்றாங்க. ஆனா கடைசியில வண்டி கிடைக்காத காரணத்தினால பாத்தீங்கன்னா 11 பேர் தான் போறாங்க, இன்க்ளூடிங் டிரைவர். சோ மிச்ச ஆளுங்க எல்லாம் கழட்டி விட்டு தான் அவங்க மட்டும் போறாங்க. இந்த கூட்டத்துல ஒருத்தர் மட்டும் பாத்தீங்கன்னா 2 தடவை கொடைக்கானல் போயிருக்காரு. அந்த 2 வாட்டியும் அவர் குணா கேவ்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு வந்திருக்காராம். இவங்க எல்லாருமே அப்படியே கொடைக்கானல் போறாங்க, அங்கெல்லாம் சுத்தி பார்த்துட்டு கடைசியா குணா கேவ்ஸ் கிட்ட போறாங்க. இதுக்கு மேல கதையை கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி அந்த குணா கேவ்ஸ் பத்தின ஒரு சின்ன பேக் ஸ்டோரி. இந்த இடத்த பாத்தீங்கன்னா BS வார்டுன்ற ஒரு பிரிட்டிஷ் ஆபீசர் 1821ல கண்டுபிடிக்கிறாரு. அண்ட் இதுக்கு பேரு டெவில்ஸ் கிச்சன் வைக்கிறாங்க. இந்த பேருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய கதை இருக்கு. இந்தியன் மைத்தாலஜி படி பாத்தீங்கன்னா பாண்டவர்கள்லாம் இங்க சமைச்சு சாப்பிட்டு இருக்காங்களாம். சோ அதனாலயும் இதை கிச்சன்றாங்க. இன்னொரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ரொம்ப பனி பிரதேசத்தினால அந்த குழியில இருந்து பாத்தீங்கன்னா கீழே யாரோ சமைச்சிட்டு இருக்க மாதிரியும் மேல புகை வர மாதிரியும் இருக்கும். அது ஆக்சுவலா அந்த பனி தான், ஆனா யாரோ சமைச்சு புகை விடுற மாதிரி வரதுனால அது கிச்சன்னு சொல்றாங்க. டெவில்ன்ற பேருக்கு பாத்தீங்கன்னா எக்கச்சக்க கதை சொல்றாங்க, ஆனா எது உண்மைன்னு தெரியல. அதுல ஒரு கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க நிறைய பேட்ஸ் இருக்கிறதுனால டெவில்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அங்க ரொம்ப இருட்டா இருக்கிறதுனால அது டெவில்ன்றாங்க. ஒரு சில பேர் அங்க போனா கண்டிப்பா திரும்பவே முடியாது அதனால. இன்னொரு சில பேர் அங்க ஆக்சிஜன் கம்மியா இருக்கிறதுனாலயும் அங்க லைஃப் த்ரெட் இருக்கிறதுனாலயும் அது டெவில்னு சொல்றாங்க. சோ இப்படிதான் டெவில்ஸ் கிச்சன் பேர் இதுக்கு வந்துச்சு. 1990s வரைக்கும் பாத்தீங்கன்னா பப்ளிக் யாரும் இங்க பெருசா வந்தது இல்ல. 1991ல குணா படம் வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க அதிகமா கூட்டம் வர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இதுக்கு பாத்தீங்கன்னா குணா கேவ்ஸ் சொல்லி பேர் வைக்கிறாங்க. மக்கள் இங்க வர ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா 1990sல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு 12ல இருந்து 16 பேர் வரைக்கும் இறந்துட்டாங்களாம் அந்த குழிக்குள்ள விழுந்து. அதுல சென்ட்ரல் மினிஸ்டரோட மருமகனும் ஒருத்தர் இறந்துட்டாராம். அந்த குழிக்குள்ள விழுந்தவங்க தான் இது வரைக்கும் யாரும் திரும்பி வந்ததே கிடையாது. சோ நம்ம இப்போ மறுபடியும் ஸ்டோரிக்கு வருவோம். ஆக்சுவலா இந்த குழி பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ளதான் இருக்கு. அங்க இருந்து நிறைய பேர் வரத பார்த்த இந்த 11 பேரும் அவங்கள பேசுறாங்க. அவங்க வந்துட்டு அங்க இடம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, போங்கன்னு சொல்லி சொன்னதாகவும் இவங்க அங்க போனதாகவும் நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாம் கேரளால இருந்து வந்தவங்க. அங்க ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு சொல்லி தமிழ்ல போர்டு போட்டது இவங்களுக்கு தெரியல. சோ அவங்களும் அந்த இடத்துக்கு எல்லாரும் போயிட்டு வராங்களேன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. உள்ள போய் ஜாலியா எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் ஒரு குழிய ஜம்ப் பண்றாங்க. 4வதா ஒருத்தர் ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணும்போது தவறுதலா உள்ள விழுந்துடுறாரு. மீதி இருந்த 10 பேரும் ஓகே சின்ன குழி தானே, அவதான் விளையாட்டு காட்டுறான்னு சொல்லிட்டு ஏய் பிராங்க் பண்ணாதரா, வெளியே வாடா அப்படி இப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. நேராக உள்ள விழுந்த ஃப்ரெண்டு மூச்சு பேச்சு இல்லாம இருக்கிறத பார்த்துட்டு இவங்க எல்லாம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. கையில இருந்த அவங்க கேமரால டக்கு டக்குன்னு பிளாஷ் அடிச்சு போட்டோ எடுக்கிறாங்க. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வெறும் இருட்டா இருக்கே தவிர எதுவுமே தெரியவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிக்குது. சரி அந்த குழிக்குள்ள தண்ணியோ கல்லோ விழுந்து தான் ஃப்ரெண்டு கரெக்ட் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக 10 பேரும் அணை மாதிரி படுத்துக்குவாங்க அதை சுத்தி. இதையும் பாத்தீங்கன்னா படத்துல சூப்பரா காமிச்சிருப்பாங்க. அப்புறம் அங்க போலீஸ் வராங்க, இவங்களை பிடிச்சி பயங்கரமா திட்டுறாங்க. ஏன்டா ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்கெல்லாம் வரீங்க அப்படி இப்படின்னு போட்டு இவங்கள தாளிச்சு எடுத்துடுறாங்க. அப்புறம் லோக்கல்ஸும் வந்து இவங்களால கன்வின்ஸ் பண்ணி ஊருக்கு அனுப்ப ட்ரை பண்றாங்க. தம்பி நீங்களாச்சும் பத்திரமா ஊருக்கு போய் சேருங்கன்னு சொல்லிட்டு. அவங்க கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தெரியல. அப்புறம் அங்க இருக்க போலீஸ் எல்லாம் சொல்றாங்க, தம்பி இங்க சென்ட்ரல் மினிஸ்டரோட மருமகன் உள்ள விழுந்தப்பே வந்துட்டு எக்கச்சக்கமான டீம் வந்து என்னென்னமோ ட்ரை பண்ணி பாத்துட்டாங்க, அவங்க கிடைக்கவே இல்லை. நீங்க சாதாரண டூரிஸ்ட் மட்டும்தான், சோ டைம் வேஸ்ட் பண்ணாம நீங்க மட்டுமா பத்திரமா ஊர் போய் சேருங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க யாரும் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி இல்ல. ஊருக்கு போனா ஃப்ரெண்டோட தான் போவோம்னு சொல்லி உறுதியா இருந்தாங்க. ரொம்ப நேரம் கத்தி தன் ஃப்ரெண்டை கூப்பிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல உள்ள இருந்து அவர் ஃப்ரெண்டோட வாய்ஸ் வருது.
இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் கீழே விழுந்ததுல அன்கான்சியஸா இருந்திருக்காரு. இவங்க கத்துன்னு கத்துனதுல அலாரம் அடிச்ச மாதிரி எந்திரிச்சிட்டாரு போல. அவரு உள்ள இருந்து சவுண்ட் கொடுக்கறத கேட்டுட்டு அப்பா உள்ள உயிரோட தான் இருக்கான், சரி எப்படியா ரெஸ்கியூ பண்ணுவேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ட்ரை பண்றாங்க. அப்புறம் இது பாத்தீங்கன்னா மலை பிரதேசனால நிறைய சூசைட்ஸ் எல்லாம் நடக்கும். தவறுதலா நிறைய பேர் மலையில இருந்து கீழே விழுந்துருவாங்க. சோ அந்த மலையில இருந்து கீழே விழுற பாடிஸ் எல்லாம் தூக்கிட்டு வருவாங்கல்ல, சோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஹெல்ப் கேக்குறாங்க. அவங்களும் வந்துட்டு இங்க வந்து பாத்துட்டு இந்த குழியில நான் இங்க இறங்க மாட்டோம், ரொம்ப ரிஸ்கான விஷயம்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் ஃபயர் ஃபைட்டர்ஸ் வராங்க, அவங்களும் இது ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு, நாங்க உள்ள இறங்க மாட்டோம்ன்றாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே இதான் சொல்றாங்க. அப்புறம் கடைசியில அந்த 10 பேர்ல ஒருத்தர் வந்துட்டு நான் இறங்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் யாருன்னா பாத்தீங்கன்னா அந்த கீழே விழுந்த ஃப்ரெண்டா இவர் தான் அவங்க வீட்டுல கன்வின்ஸ் பண்ணி டூருக்கு கூட்டிட்டு வருவாரு. சோ இவர் வந்து கேட்கும் போது பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற லோக்கல் பீப்புளும் சரி, அங்க இருந்த மத்த டிபார்ட்மெண்ட் ஆபீசர்ஸும் சரி, தம்பி நீ உள்ள போறது ரொம்ப ரிஸ்கான விஷயம், நீ திரும்பி வருவியான்றது தெரியல, நல்லா யோசிச்சுக்கோ அப்படின்லாம் சொல்றாங்க. அவர் வந்துட்டு சொல்லிட்டாரு, இல்ல நான் என் ஃப்ரெண்டை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லி உறுதியா இருந்தாரு. சோ கழுத்துல ஒரு டார்ச்சை கட்டிக்கிட்டு காயத்துல கீழே இறங்க ஆரம்பிக்கிறாரு. உள்ள மழை பெஞ்சதுனால பாத்தீங்கன்னா அந்த பாறைலாம் ரொம்ப ஸ்லிப்பரியா இருந்திருக்கு, ஸ்லோப்பா இருந்திருக்கு. அதே மாதிரி அந்த குழி ஸ்ட்ரெயிட்டாவும் இல்ல, கர்வ்டா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்டா ரொம்ப டேஞ்சரஸா இருந்திருக்கு. அவர் பார்த்து கஷ்டப்பட்டு எப்படியோ உள்ள இறங்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா கயிறு தீந்து போயிடுது. அப்ப மேல இருந்து எல்லாரும் கத்துறாங்க, தம்பியே உன்னை மேல இழுக்க போறோம், நீ திருப்பி வந்துரு, இதுக்கு மேல போனா ஆக்சிஜன் கம்மியா இருக்கும், நீ இறக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்துட்டு கன்வின்ஸ் ஆகிறதா இல்ல நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன், என் ஃப்ரெண்டு வாய்ஸ் இங்க கீழே நல்லா கேக்குது, நான் அவனை காப்பாத்திட்டு தான் மேல வருவேன்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியா இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க மேல இருக்கிறவங்க கயிறை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. சோ அந்த எக்ஸ்டெண்ட் பண்ற நேரத்துல பாத்தீங்கன்னா அப்போதான் அவர் கழுத்துல இருந்து டார்ச் எடுத்து சுத்திலும் என்ன இருக்குன்னு பாக்குறாரு. இது வரைக்கும் அந்த தலைவன் சுத்தி என்ன இருக்குன்றது பார்க்கவே இல்லை, ஏன்னா பயம். சப்போஸ் நம்ம சுத்தி என்ன இருக்குன்னு பார்த்து பயந்துட்டோம்னா நம்ம ஃப்ரெண்டா கீழே வரைக்கும் போய் காப்பாற்ற முடியாதுன்னு யோசிச்சாரு. சோ அது வரைக்கும் அவர் பார்க்காம தான் இருந்தாரு. இங்க டார்ச் அடிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சுத்தியும் கும்மு இருட்டு, வெறும் வவ்வால் சத்தம் தான் கேக்குது. இது கூட அடிஷனலா அவர் ஃப்ரெண்டோட சத்தம் பயங்கரமா கேக்குது. ஆனா எக்கோ அடிக்கிறதுனால எங்க இருந்து வருதுன்றத அவரால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. அப்புறம் கயர் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள பொறுமையா இறங்குறாரு, அவன் ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம் மேல இழுக்கிறாங்க. மேல இழுக்கும் போதும் பாத்தீங்கன்னா என்ன சொல்ல பயங்கரமான கஷ்டங்கள்லாம் இருந்துச்சுங்க. கயிறு வந்துட்டு கல்லுக்கு நடுவுல மாட்டிக்கும். அது வந்துட்டு சொன்னலாம் முன்னாடியே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா இருக்கும், ஸ்ட்ரெயிட்டா இல்ல கர்வ்ஸா இருக்கும். அதெல்லாம் எப்படியோ தடுமாறி மேல வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் மேல வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மிச்சம் அந்த 9 ஃப்ரெண்ட்ஸும் அவ்வளவு குஷி ஆகுறாங்க. சுத்தி இருக்கிற ஊர் மக்களும் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஹாப்பி ஆகுறாங்க. ஒரு சில மக்கள்லாம் வந்து அந்த கீழே விழுந்த ஃப்ரெண்ட பார்த்து, தம்பி நீ செத்து பொழைச்சி யமனை பார்த்து சிரிச்சவே நானி அப்படிலாம் சொல்லல, ஜஸ்ட் தம்பி நீ சாவியே பார்த்து வந்திருக்க, நீ கடவுளுக்கு சமானம்னு சொல்லிட்டு அவங்க பேத்தி எல்லாம் வந்துட்டு அவர் காலில் விழுந்து கும்பிட்டு எல்லாம் வச்சாங்க. உள்ள விழுந்த இந்த ஃப்ரெண்டுக்கு இந்த பயங்கரமான டிராமால இருந்து வெளியே வரவே பாத்தீங்கன்னா 3 வருஷம் ஆச்சான். 3 வருஷத்துல அவர் எப்போ தூங்கினாலுமே பாத்தீங்கன்னா பெரும்பாலும் தூக்கத்துல அலற ஆரம்பிச்சிருவாராம், பயந்து கத்துவாராம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்துச்சு. அவர் பொறுமையா ட்ரீட்மெண்ட் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த 3 வருஷத்துல அவர் அதுல இருந்து வெளியே வந்தாரு. சரி, இந்த பெரிய சம்பவத்துக்கெல்லாம் அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க கையில காசே இல்ல, கொடைக்கானல்ல திருப்பி வீட்டுக்கு போறதுக்கு மட்டும் தான் டீசல்ல காசு இருந்துச்சு. சோ அதை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கும் போறாங்க. ஊருக்கும் போயிட்டு இந்த விஷயத்தை எதுவுமே யார்கிட்டயுமே சொல்லவே இல்லை. கேட்டவங்கள்ட்ட எல்லாம் அந்த ஃப்ரெண்ட் வந்துட்டு வாட்டர் ஃபால்ல இருந்து தான் கீழே விழுந்துட்டாரு, அதனாலதான் இந்த அடின்னு சொல்லி சமாளிச்சாங்க. அந்த அடி வாங்கின ஃப்ரெண்டோட அம்மா பாத்தீங்கன்னா இந்த காப்பாத்தின ஃப்ரெண்ட பயங்கரமா திட்டுறாங்க, ஏண்டா என் பையனை இப்படி ஊருக்கு கூட்டு போனியே, இப்படி திருப்பி கொண்டு வந்து விட்டுருக்கியே, அப்படி இப்படின்னு பயங்கரமா போட்டு திட்டிடுறாங்க. அப்புறம் ஒரு 3-4 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா அவங்க ஊர்ல இருந்து ஒரு டிரைவர் வந்துட்டு கொச்சியில இருந்து பழனி டிராவல்ஸ்க்கு வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. அவரு இந்த டிராவல்ஸ்ல இங்க பழனி வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல லஞ்சுக்கு சாப்பிடும் போது ஒரு துண்டு பேப்பர்ல அந்த நியூஸ பாக்குறாரு. என்னடா நம்ம ஊர் பசங்க இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அந்த பிட்ட படிக்கிறாரு. இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஊருக்கு போய் எல்லாருக்கும் சொல்றாரு. அப்பதான் பாத்தீங்கன்னா ஊர்ல எல்லாரையும் இவங்களெல்லாம் பாராட்டுறாங்க. அந்த அடிப்பட்ட பையனோட அம்மா வந்துட்டு காப்பாத்தின பையனை போய் ரொம்ப சாரி கேட்டு அந்த சீன்லாம் படத்திலே வந்துட்டு வேற லெவல்ல வச்சிருப்பாங்க, கண்டிப்பா பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காப்பாத்தின அந்த ஃப்ரெண்டுக்கு ஜீவன் ரக்ஷா உட்பட நிறைய அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த மஞ்சுமல் பாய்ஸோட கூட்டமும் பாத்தீங்கன்னா முன்ன இருந்ததை விட இன்னும் பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகுது. ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்றதுக்கு இது ஒரு சூப்பரான படம். இந்த படத்தை பாத்தீங்கன்னா ஒரு 3-4 மாசம் குணா கேவ்ஸ் மாதிரியே பெரும்பூர்ன்ற ஊருக்கிட்ட செட்டு போட்டு எடுத்திருக்காங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப மெனக்கெட்டு இருக்காங்க. ரியலிஸ்டிக்கா இருக்கிறதுக்காக அங்கேருந்து பிளான்ஸ் எல்லாம் சாம்பிள்ஸ் எடுத்துட்டு வந்து இங்க அதே மாதிரி வளர்த்து ரொம்ப மெனக்கெட்டு ரியலிஸ்டிக்கா எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பண்ணி இந்த படத்தை பண்ணிருக்காங்க.
பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 3 டைரக்டர்ஸ் முன்னாடி வந்து கேட்டு போயிருந்திருக்காங்க. ஆனா பட்ஜெட் இஷ்யூஸ்னால அவங்க யாரையுமே இந்த படத்தை எடுக்க முன் வரல. ஆனா அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா சிதம்பரன்ற டைரக்டர் தான் பாத்தீங்கன்னா இந்த படத்தை கேட்டாரு. கேட்டதுல கண்டிப்பா இது எடுத்து அவனு முடிவு பண்றாரு. சோ பட்ஜெட் காரணமா ஒரு சில விஷயங்கள்லாம் மட்டும் கட் பண்ணாரே தவிர மீதி எல்லாத்தையும் சூப்பரா படத்துல காமிச்சிருக்காரு நம்மளுக்காக. படம் கண்டிப்பா போய் தியேட்டர்ல பாருங்க. ஏன்னா ஸ்கிரீன் பிளேயும் சூப்பரா இருக்கு. நம்ம படத்தோட ரொம்ப கனெக்ட் ஆகும். ஏன்னா நம்ம கூட்டத்திலயும் பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் டூர் போடுவோம், அதுக்கப்புறம் அது கேன்சல் ஆகும். டூரை கேன்சல் பண்றதுக்குன்னே அதே மாதிரி நம்ம கூட்டத்திலயும் ஒருத்தர் இருப்பான், நம்ம கூட்டத்திலயும் அதே மாதிரி ஒரு அருந்தவாள் இருப்பான். நம்ம கூட்டத்துக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை வரும்போது பாத்தீங்கன்னா இன்னொருத்தன் இன்னொரு மாதிரி ஆயிடுவான். நமக்கு அந்த பிரச்சனைய பாக்குறதா அவனை பாக்குறதான்னு ஒரு தலைவலி வரும். இந்த மாதிரி நிறைய விஷயம் நமக்கும் அந்த படத்துக்கும் கனெக்ட் ஆகும். நீங்க எந்த அளவுக்கு கனெக்ட் ஆயிடுவீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த 2 பேரும் அந்த குழியில இருந்து வெளியே வரும்போது உங்களுக்கே தெரியாம நீங்க செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. கடைசியா அந்த கிளைமேக்ஸ்ல அந்த பாட்டு போட்டாங்க பாருங்க, செம்மையா சிங்க் ஆச்சு. என்ன பாட்டுன்னு சொல்லிட்டு நீங்க படத்தை பார்த்துட்டு வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மஞ்சுமல் பாய்ஸ் கொடைக்கானல சுத்தினதை பார்த்த மாதிரி நான் ஆல் இந்தியாவை 100 டேஸ்ல சுத்தினதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட செக் பண்ணி பாருங்க. சேர்ந்து முன்னேறுவோம்.